படம் வந்து பார்த்தீங்கன்னா, இது ஒரு வுமன் சென்ட்ரிக் மூவி. ஸோ இது வந்து படத்தோட பேரே வெஞ்சன்ஸ். நான் இந்த ட்ரெய்லர் பார்த்து தான் ஆக்சுவலி படம் பார்க்கறதுக்கே நான் வந்தேன். அந்த படத்தோடைய ஹீரோயின் அபர்ணதி அவங்க வந்து அந்த கேரக்டரா பண்ணல. அவங்க ரியலாவே ஆக்சுவலி பண்ணியிருக்காங்க. ஒரு ஒரு சீனும் மிஸ் பண்ணாம பார்த்தா மட்டும் தான் அந்த படத்த வந்து புரிஞ்சுக்க முடியும். அண்ட் இது வந்து கம்ப்ளீட்டா வந்து பொலிட்டிக்கல் மூவின்றதுனால, இது வந்து ரியாலிட்டியோட கம்பேர் பண்ண முடிஞ்சது. எல்லாரும் பார்க்கும்போது நம்மள வந்து அதோட இன்கார்ப்பரேட் பண்ணி நம்மள வந்து ரெப்ரசென்ட் பண்ற மாரி தான் இருந்துச்சு. ஒரு வுமன் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கணும் அண்ட் சிம்பிளா சொல்லணும்னா குட் கேர்ள் பேட் பிளட் அந்த ஒரு கான்செப்ட்ல தான் அவங்க கொண்டு போயிருக்காங்க. அண்ட் அந்த போஸ்டர்ல இருக்கிற மாதிரியை விட அதை விட அதிகமாக தான் வந்து அபர்ணதி வந்து கொண்டு போயிருக்காங்க. அவங்களோட ஆக்டிங் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் இந்த படத்தில் வர ஒரு ஒரு கேரக்டருமே அன்எக்ஸ்பெக்டட். நம்ம வந்து இதுக்கு அடுத்து இந்த சீன் வரும் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்டே பண்ண முடியாது. எக்ஸ்பெக்டேஷனை உடைச்சிட்டு தான் அந்த படத்தை கொண்டு போயிருக்காங்க. ஸோ என்னோட பர்சனல் ரெக்கமெண்டேஷன் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட எத்தனை தடவை வேணாலும் வந்து பார்க்கலாம். கண்டிப்பாக நல்லா இருக்கு. என்னோட பர்சனல் ரேட்டிங் 10 out of 10. தாராளமாக வந்து பார்க்கலாம் நீங்கள். ஆமாம். ஃபீமேல் சென்ட்ரிக் மூவி வந்து கவுண்ட் பண்ணும்போது ரொம்பவே கம்மியான ஒரு விஷயம். பட் இந்த மாதிரி கொண்டு வரதுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்களா, அது அவ்வளோ சீக்கிரத்தில் ரீச் ஆகாது. பட் இந்த மூவி பர்சனலாக சொல்லணும்னா கண்டிப்பாக ரீச் ஆகும். பிகாஸ் ஒரு லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா இருக்கட்டும், இல்லை ஜோதிகா மேமாக இருக்கட்டும், இவங்க வரிசையில் இவங்க வந்து அவங்களுக்கு வந்து கம்பேர் பண்ணுற அளவுக்கு இவங்க ஹிட் கொடுக்க முடியும்னா அது கண்டிப்பாக வந்து அப்ரிஷியேட் பண்ணுற ஒரு விஷயம். ஸோ அவங்களோட ஆக்டிங் வந்து அந்த அளவுக்கு சூப்பராக ரியாலிட்டிக் ஆகுது. இது கண்டிப்பாக ரீச் ஆகும். தாராளமாக வந்து பார்க்கலாம். அவங்களுக்கு டேரக்டருக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப். நல்ல ஒரு கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. படம் நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குது. எல்லா சீனுமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கிறாங்க. எனக்கு புரியல. கண்டிப்பாக கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கு. சூப்பராக இருக்கு. ஹீரோயின் சூப்பராக பண்ணியிருக்காங்க. எல்லா சீனுமே பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கிறாங்க. மியூசிக் எல்லாமே நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சூப்பராக போகுது. எந்த ஒரு தொய்வுமே இல்லை. கரெக்டாக விறுவிறுப்பாக போயிட்டு இருக்கு. சூப்பராக ஃபேமிலியாக பார்க்கலாம். எல்லா இதுவுமே நல்லா இருக்கு. படம் ஓவரால் நல்லா இருக்கு. அபர்ணதி அவங்களோட கேரக்டரை நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் மியூசிக் பேக்ரவுண்டெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. மிஸ்டர் கார்த்திக் ராஜ் அவரோட மியூசிக்கு சொல்லவே வேண்டாம். ஃபேண்டாஸ்டிக் மூவி. நல்ல ஸ்க்ரீன் ப்ளே இருக்குது. அவங்கவுங்க கேரக்டரை அவங்கவுங்க நல்லா கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாக ஒரு நல்ல மூவி. எல்லாருமே வந்து பார்க்கலாம். செகண்ட் ஹாஃப்லேருந்து பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா விறுவிறுப்பாக போகுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. பட் செகண்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்க இன்னும் கூட நிறைய படங்கள் பண்ணணும். படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு ப்ரோ. படம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த ஜானர் வந்து நீங்கள் ரெகுலராக ஒரு ஜானர் நம்ம போய் பார்ப்போம் இல்லைங்களா, அது இல்லாமல் இது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்டான ஜானர் ஒன்று. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த படமே வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயின் சென்ட்ரிக்குங்க. ஸோ படத்தோட மெயின் கேரக்டரே பார்த்தீங்கன்னா அவங்க தான். ஸோ ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குங்க. உங்களுக்கு வந்து செகண்ட் ஹாஃப் வந்து போகிற டைம் போகிறதே உங்களுக்கு தெரியாது. நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. இல்லை எல்லாருமே இம்பார்ட்டன்ட்ங்க. கதைப்படி எல்லாருமே இம்பார்ட்டன்ட். அதில் மெயினாக நம்ம சொல்லக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா வில்லன் ரோல் பண்ணியிருக்கிற ஜான் விஜய் சார் வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. அண்ட் அவர் மட்டும் இல்லாமல் காளி வெங்கட் சாராக இருக்கட்டும், லிவிங்ஸ்டன் சாராக இருக்கட்டும், இளவரசு சாராக இருக்கட்டும், எல்லாருமே அவங்கவுங்க ரோல்ஸை ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. அதுதான் படத்தோட சக்ஸஸே. மியூசிக்கில் பார்த்தீங்கன்னா கார்த்திக் ராஜா சார் பண்ணியிருக்காரு. ஒரு பாட்டு பண்ணியிருக்காரு. நல்லா வெரி கேட்சி சாங் அது. நீங்கள் ஆல்ரெடி கேட்டிருக்கலாம், சான்ஸ் இருக்குது. பட் கேட்கலனாலும் படத்தில் பார்த்தீங்கன்னா இட் இஸ் வெரி கேட்சி. நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு சாங். அது மட்டும் இல்லாமல் கதையில் அதுக்கு ஒரு சின்ன லிங்க் இருக்குது. அது நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். இட்ஸ் பேசிக்கலாக கதை வந்து பொலிட்டிக்கலுங்க. ஸோ எல்லாருமே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே பாலிடிக்ஸ் தெரியணும். அப்படின்றது போது எல்லாருமே வந்து கனெக்ட் ஆகும் இது. படம் சூப்பராக இருந்தது. படம் ஹீரோயினோட ஆக்ட்ரஸ் நல்லா இருந்தது. வில்லன் நல்லா நடிச்சிருக்காரு. மெயினாக மியூசிக் சூப்பராக இருந்தது. படம் போர்லாம் அடிக்கல. கொஞ்சம் விறுவிறுன்னு போயிட்டு இருந்தது. நல்லா ஃபேமிலியோட ஆடியன்ஸ்க்கு நல்லா பார்க்கலாம். போர் அடிக்கல. அந்த காலத்து படமாக தான் போட்டிருக்கு. ஆனால் நல்லா இருக்குங்க மூவி. சூப்பராக இருக்குது. அவங்க படமே கொஞ்சம் தான் நடிச்சிருக்காங்க. ஆனால் இதுலேயே அவங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஆமாம். அவங்க பெர்ஃபார்மன்ஸ்லாம் சூப்பராக இருக்குங்க. காளி வெங்கடோர்லாம் எப்பவுமே நடிக்கிற மாதிரி தான் பெஸ்ட்டாக கொடுத்துருக்காரு. எல்லா ஆக்டரும் நல்லா நடிச்சிருக்காங்க. மியூசிக் தாங்க இந்த படத்தோட ஹீரோவை வேறு லெவலில் பண்ணியிருக்காரு. நல்லா இருந்தது. இது ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம். இப்போ வேறு எலெக்ஷன் வருது. இந்த மூவிக்கு அந்த டைமுக்கு கரெக்டாக இருக்கும். பார்க்கலாம், நல்லாயிருக்கும். படம் ரொம்ப நல்லா இருக்குண்ணா. அப்புறமா வந்து என்னென்னா அந்த ஸ்க்ரீன் ப்ளே, டயலாக்கு, அப்புறம் ஒளிப்பதிவு, அப்புறமா வந்து அந்த பொண்ணோட கேரக்டர் அபர்ணநிதி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. நியூ பேஸ் மாதிரி எனக்கு தெரியல. அப்புறமா என்னென்னா கதை வந்து ஒரு
ஒரு கலெக்டர் நினச்சா என்னவும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி படி சொல்லியிருக்காரு. அப்புறம் செகண்ட் ஹாஃப் என்னென்னா அரசியல் ரீதியாக பேசியிருக்கிறாங்க. அந்த அரசியல் வந்து இப்போ லைவில் இருக்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப நல்லாயிருக்கு. ஒரு திருப்தியான படம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஆக்ஷன் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. டைரக்டர் ரொம்ப ரொம்ப கமர்ஷியல் நல்ல படம். ரொம்ப நல்லா பார்க்க வேண்டிய படம். எல்லாமே பார்க்க வேண்டிய படம். மக்கள் எல்லாம் இல்லை கிண்டல்லாம் இல்லை. இந்த இப்போ உள்ள ரீசெண்டான ஒரு அரசியல் உள்ளே இருக்குது. ஆமாம், மியூசிக் ரொம்ப அருமையாக இருக்குது. கார்த்திக் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. அப்புறமா வந்து ஒளிப்பதிவு ரொம்ப நல்லாயிருக்கு. டைரக்ஷன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. எல்லாமே சூப்பராக இருக்குது. ஃபேமிலி நிச்சயமாக அந்த படம் பார்க்கணும். கண்டிப்பாக நிச்சயமாக அந்த படம் எல்லோரும் வந்து பார்த்தா ரொம்ப திருப்தியாக இருக்கும். படம் சூப்பராக இருந்துச்சு சார். அருமையான படம். நல்ல மெசேஜிங்க. நல்லா ஒரு குழந்தையில இருந்து ஒரு பெரிய வரையில் ஒரு மாதிரி மெசேஜ் போகுது. பொலிட்டிக்கல் கலந்ததோட ஒரு பாட்டு அருமையான பாட்டு. நல்லா அந்த பாட்டு வந்து ஒரு குடியை பற்றி நல்லா விலைக்கு ஒரு பாட்டு, அருமையான பாட்டு. ஹீரோயின் சூப்பருங்க. நல்லா அபரிதமான நடிப்புங்க. சூப்பர் நடிப்பு. பொலிட்டிக்கல் வந்து கொஞ்சம் சாயல் இருக்குது. பட்டு வித்தியாசமாக இருக்குது. மியூசிக்கு அருமையாக இருக்குது. புது டைரக்டரு, அருமையான எதிர்காலம் இருக்குது டைரக்டருக்கு. நல்ல வாழ்த்துக்கள். ஃபேமிலியோட பார்க்கலாங்க. நகைச்சுவை அங்கங்கே புரிஞ்சிக்கிற ஜோக்கு இருக்குது. பட் பொலிட்டிக்கலாகவும் இருக்குது, சஸ்பென்ஸாகவும் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக சஸ்பென்ஸாக போணுச்சு. செகண்ட் ஹாஃப் அருமையாக சூப்பராக நடிச்சிருக்காங்க. எல்லாருமே அருமையாக நடிச்சிருக்காங்க. டைரக்டருக்கு வாழ்த்துக்கள்.